காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எத்தனையோ மகான்கள் இந்த ஞான பூமியிலே, அத்தனை பேருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அன்பர்களுக்கு நமஸ்காரம். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவின் தலைப்பு கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா. இதில் கிரகஸ்தாசிரமிகளின் தர்மம், நாம் செய்யும் தொழிலின் உயர்வு மற்றும் ஒரு மகன் தனது தாய் தந்தையருக்கு ஆற்றும் கடமை போன்ற தர்ம நெறிகளை பாண்டவர்களின் வனவாசத்தின் போது அழகாக திரௌபதி மற்றும் பாண்டவர்களுக்கு இந்த கதை மூலமாக எடுத்து சொல்கிறார் சிரஞ்சீவியான மார்க்கண்டேய மகரிஷி. இந்த கதை பாண்டவர்களுக்காக மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்துத்தான் சொல்லியிருக்கிறார் போலும். ஆகையால் நாமும் அவர் சொல்லும் கதையை மிக்க கவனத்துடன் கேட்போம். நீல வானத்தில் பூர்ணசந்திரன் மிகுந்த ஒளியுடன் பிரகாசித்து கொண்டிருந்தான். பாண்டவர்கள் 5 பேர்களும் திரௌபதியும் இரவு உணவை முடித்துக்கொண்டு தங்கள் குடிசைக்கு வெளியே இருந்த ஆலமரத்தின் கீழ் காற்றாட அமர்ந்து அளவளாவிக் கொண்டிருந்தனர். இளம் தென்றல் காட்டு புஷ்பங்களின் நறுமணத்துடன் மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. சூழல் மிகவும் ரம்யமாக இருந்தது. சற்று தொலைவில் திரௌபதியும் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள். ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவும் எதுவும் அறியாதவர் போல் அவர்களுடன் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் மார்க்கண்டேய மகரிஷி அவர்களை காண அங்கு வந்தார். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் எழுந்து மகரிஷியை வணங்கி அவர்களுடன் அமரச் சொன்னார்கள். மகரிஷியும் அவர்களுடன் அமர்ந்தார். தர்மபுத்திரர் மார்க்கண்டேய மகரிஷியிடம், தவசிரேஷ்டரே, ரொம்ப நாளாக உங்களிடமிருந்து ஒரு கேள்விக்கு பதில் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் அதற்கு நேரம் வந்திருக்கிறது போலும் என்று ஆரம்பித்தவர் மீண்டும் தொடர்ந்தார். ஒரு கருப்புடைய பெண்ணை இறைவனுக்கு சமமாக வணங்கலாம் தானே? அது மட்டுமல்ல, தாய் தந்தையர்கள் உயிருடன் இருக்கும்போது அவர்களை தவிக்க விட்டுவிட்டு கானகம் சென்று தவம் செய்வதால் என்ன பயன்? எனது இந்த 2 சந்தேகங்களுக்கான விடையை தாங்கள் தந்திரள வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார். மகரிஷியும் தர்மபுத்திரரின் சந்தேகத்துக்கான விடையை கூற ஆரம்பித்தார். தர்மபுத்திரரே, தங்கள் சந்தேகத்துக்கான விடையை ஒரு குட்டி கதை மூலமாக தருகிறேன், கேளுங்கள் என்றபடி மகரிஷியும் கதை சொல்ல ஆரம்பித்தார். திரௌபதியும் அவள் இருந்த இடத்திலிருந்து எழுந்து மகரிஷியின் முன்னே வந்து அமர்ந்தாள். கௌசிகன் என்னும் இளம் துறவி ஒருவர் காட்டில் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். நெடுநாள் செய்த தவம் பலித்து கண் விழித்தார். அந்த நேரம் பார்த்து அந்த மரத்தின் கிளை மீது அமர்ந்திருந்த கொக்கு ஒன்று அவர் தலையில் எச்சமிட்டது. கோபம் பொங்க கொக்கை பார்த்தார் அவர். அவர் பார்வைப்பட்டதுமே கொக்கு நெருப்பு பற்றி எரிந்து சாம்பலாகி போனது. ஆஹா, நம் தவம் சித்தியாகிவிட்டது என்கின்ற வெற்றி களிப்பு ஒரு பக்கமும், அந்நியாயமாக ஒரு உயிரை மாய்த்து விட்டோமே என்ற மனவேதனை ஒரு பக்கமுமாக தவம் கலைந்து எழுந்தார். மிகுந்த பசி அவர் வயிற்றை வாட்டி வதைத்தது. காட்டிற்கு வெளியே இருந்த நகரத்தை நோக்கி நடந்தார். அங்கு முதலில் கண்ட வீட்டு வாசலில் நின்றபடி பிக்ஷை கேட்டார். அதிதி தேவோ பவ என்ற கூற்றின்படி அதிதியை இறைவனாக கண்டு அவருக்கு தேவையான உபசரிப்புகளை செய்து அமுது படைத்து அவரை திருப்திப்படுத்தி வழி அனுப்பி வைக்க வேண்டியது ஒரு கிரகஸ்தாசிரமியின் தலையாய கடமையாகும். அந்த நியதிப்படி
வீட்டிற்குள் இருந்து ஒரு பெண்மணி யார் பிக்ஷை கேட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வீட்டு வாசலுக்கு வந்தாள். வந்தவள் கௌசிகன் வாசலுக்கு வெளியே நிற்பதை கண்டாள். அவள், திண்ணையில் அமருங்கள் முனிவரே, உணவு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக உள்ளே ஓடினாள். அதற்குள் எதிர்பாராத விதமாக வெளியே சென்றிருந்த அவள் கணவன் வந்துவிடவே அவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய தொடங்கிவிட்டாள். அன்புடன் அவனுக்கு வேண்டிய உபசரிப்புகளை செய்து கணவன் சற்று ஓய்வு எடுக்க சென்றதும் தான் திண்ணையில் பசியுடன் காத்திருக்கும் கௌசிகனின் ஞாபகம் அவளுக்கு வந்தது. அவள் உணவுடன் வாசலுக்கு ஓடி வந்தாள். கௌசிகனுக்கோ கோபமான கோபம். மிகுந்த கோபத்துடன் தம் தபோ வலிமை அந்த பெண்மணிக்கு தெரியட்டும் என்ற எண்ணத்தில் எரித்து விடும் விதமாக அந்த பெண்மணியை பார்த்தார். அவளோ மிகவும் சாந்தமாக சிரித்தபடி, என்ன முனிவரே, என்னை என்ன கொக்கு என்று நினைத்து விட்டீரோ? பார்வையில் நான் எரிந்து போவதற்கு என்று கேட்டாள். கௌசிகன் நடுநடுங்கி போய்விட்டார். அவள் மேலும் தொடர்ந்தாள், நான் ஒரு குடும்ப பெண்மணி. என் கடவுள் என் கணவர்தான். அவருக்கான பணிவிடைகளை செய்தபின்தான் வேறு எந்த வேலையிலும் நான் ஈடுபட முடியும். ஒரு குடும்ப பெண்மணி தன் கணவனுக்கும் மாமியார் மற்றும் மாமனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடிக்கும் வரை மற்ற எதிலும் கவனம் செலுத்தக்கூடாது என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது அல்லவா? தன்னுடைய கடமைகளை செம்மையாக செய்து முடித்த பிறகே மற்றவைகளில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படித்தானே? அதனால் உமது பார்வை என்னை ஒன்றும் செய்யாது என்றாள். கௌசிகனுக்கோ அந்த பெண்மணி எரியாதது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதைவிட தான் காட்டில் கொக்கை எரித்தது இந்த பெண்மணிக்கு எப்படி தெரிந்தது என்பதை எண்ணி திகைத்து போனார். காட்டில் தவம் செய்கிறவன் பெறும் சித்தியை வீட்டில் கடமை ஆற்றும் பெண்மணி பெற்றுவிடுகிறாள் என்பதே அந்த பெண்மணியின் பதில். அவள் மேலும் சொன்னாள், நீர் வேதங்களை கற்றும் நெடுங்காலம் தவம் புரிந்தும் தர்மம் இன்னது என்று அறிந்தீர் இல்லை. ஆதலால் உமக்கு ஒரு குடும்ப பெண்ணின் தர்மம் எது என்று இன்னும் தெரியவில்லை. ஆகையால் மிதிலை நகரத்துக்கு போய் அங்கு தர்மவியாதர் என்ற உத்தமரிடம் கிரகஸ்தாசிரமியின் தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்ளும் என்று கூறி வழி அனுப்பி வைத்தாள். மிதிலை நகரத்திற்கு வந்து கௌசிகன் தர்மவியாதரை தேடியபோது அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், தர்மவியாதர் ஒரு கசாப்பு கடைக்காரர், மாமிச வணிகர். கௌசிகன் அருவருப்பை மறைத்து கொண்டு தர்மவியாதர் முன் போய் நின்றதும் அவர், முனிவரே, உம்மை அந்த பதிவிரதை அனுப்பி வைத்தாளா என்று கேட்டதும் கௌசிகன் மேலும் அதிர்ச்சி அடைந்தார். தர்மவியாதர், கொஞ்சம் பொறுங்கள், மீதமான மாமிசத்தையும் விற்றுவிட்டு வருகிறேன் என்று சொல்லி கௌசிகனை ஓர் இருக்கையை எடுத்து வெளியே போட்டு அதில் அமர சொன்னார். மதிய வேளையில் தர்மவியாதர் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கடையை பூட்டி கௌசிகனையும் அழைத்து கொண்டு தம் வீட்டுக்கு வந்தார். வந்தவர் தம் தாய் தந்தையருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து அவர்கள் சந்தோஷமடையும்படி கடமைகளை ஆற்றிவிட்டு வந்து கௌசிகனிடம் பேசத் தொடங்கினார். முனிவரே, என் தொழில் கண்டு நீர் வெறுப்படைந்தீர். இது வழி வழியாக வந்த தொழில். நான் விலங்குகளின் புலாலை ஈஸ்வர அர்ப்பணமாக விற்கிறேன். இல்லறத்தானுக்குரிய உபவாசம், அளவான பிரம்மச்சரியம் மேற்கொள்கிறேன். மனத்தாலும் எவருக்கும் தீங்கு செய்யேன். எனக்கு தீங்கு செய்தவருக்கும் நான் தீங்கிழைப்பதில்லை. நான் அறிந்தும் அறியாதும் செய்த சகல பாவங்களுக்காகவும் கடவுளிடம் நாள்தோறும் இரவு படுக்கைக்கு போகும் முன் மன்னிப்பு கேட்பேன். இவர்கள் என் தாய் தந்தையர்கள், எனக்கு கண்கண்ட கடவுள். இவர்கள்தான் என் வேதம், என் தவம் எல்லாம். அவர்கள் முதுமை காரணமாக என்னை சிறிது சிரமப்படுத்தினாலும் இன்னுரை கூறி அவர்களுக்கேற்ற உணவளித்து
உபசரிக்கின்றேன். இவர்கள் ஆசியால் எனக்கு சகல சித்திகளும் உண்டாகிவிட்டன. ஆனால் நீர் பெற்றோரை தவிக்க விட்டுவிட்டு தவம் செய்ய கானகம் சென்று விட்டீர். பெற்றோர் குருடர்களாகி தடுமாறி துன்புறுகிறார்கள். அவர்கள் மேலும் தவிக்காதபடிக்கு போய் கடமையை ஆற்றுங்கள் என்று தர்மவியாதர் கூறியதை கேட்ட கௌசிகன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து துறவரம் மேற்கொள்ளப் போகிறேன் என்ற பெயரில் தவிக்க விட்டிருந்த தம் தாய் தந்தையரை காண வீட்டை நோக்கி புறப்பட்டார் என்று சொல்லி முடிக்கிறார் மார்க்கண்டேய மகரிஷி. இத்துடன் இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.